பிறந்த குழந்தைக்கு இது கொடுத்தா இது வேலை செய்யும். ஏன்னா டைஜஸ்டட் ஃபார்மேட்ல இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்கும் இது கெடுதல் பண்ண முடியாது. ஏன்னா கெட்டதை ஃபுல்லா எடுத்துட்டு நல்லது மட்டும் பண்றதே எடுத்து கொடுத்துருக்கேன். நல்லது மட்டும்தான் பண்ணும். இந்த முப்பு டிராப் இருக்கு பாருங்க, அது ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மட்டும் சொல்றேன், ஈஸியான டெஸ்ட். இங்க வந்திருக்க புது நபர் தயவு செய்து செக் பண்ணிருங்க. உங்களுக்கு இது வரைக்கும் எல்லா டவுட்டும் கிளியரா இருக்கும். கிளியரா இருக்கா சார்? கிளியரா இருக்குல்ல? இந்த ஒண்ணு மட்டும் செக் பண்ணிருங்க, தரோவா இருக்குங்க. வீட்டுல தேங்காய் சட்னி எடுங்க. இன்னைக்கு காலைல சமையல் பண்ணி வச்சிருக்கு. தேங்காய் சட்னி ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் எடுத்து ஒரு சின்ன தட்டுல வச்சுக்கோங்க. இன்னொரு தட்டை எடுத்து அதுலயும் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுக்கோங்க. ஒரு தட்டுல மட்டும் என்ன பண்ணுங்கன்னா அந்த முப்பு டிராப்பை எடுத்து ஒரு 10 சொட்டு விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 தட்டையும் ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம், ஓப்பன் ஏர்ல ஒரு டேபிள் மேலே வச்சிருங்க. நார்மலா ஓப்பன் ஏர்ல வச்சா ஒரு சட்னி எவ்வளவு நேரத்துல கெட்டு போகும்? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துல சட்னி கெட்டு போயிடும். இன்னைக்கு காலைல 8 மணிக்கு வைங்க, அடுத்த நாள் காலைல 8 மணிக்கு டிராப் விடாத சட்னி எடுத்து மோந்து பாருங்க, கெட்டு போயிருக்கும். டிராப் விட்டதை எடுத்து மோந்து பாருங்க, காஞ்சி போய் இருந்துச்சுன்னா கம்மியா தான் இருக்கும். காஞ்சி போய் இருந்தா ஒரு 2 சொட்டு தண்ணி விட்டுனாலும் கிண்டிட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்க, இப்ப போட்ட சட்னி மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சார் நான் சொல்றதை பாருங்க. அடுத்த அப்படியே வச்சிருங்க, அடுத்த நாள் காலையில திருப்பி 8:30 மணிக்கு எடுத்து அந்த சட்னியை எடுத்து நீங்க தொட்டு சாப்பிட்டு பாருங்க, அப்ப போட்ட சட்னி மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சார் 4 மணி நேரத்துல கெட்டு போற சட்னியை 48 மணி நேரம் கெட்டு போகாம வைக்கினா நம்ம கிட்னி கெட்டு போகாம காப்பாத்துமா காப்பாத்தாதா சார்? காப்பாத்தாதா? இதுதான்